ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 5/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். 6 டெட் இன் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் நாகாலாண்ட், க்ரூஷியல் நேஷ்னல் ஹைவே ஹிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது கேரளாலேயுமே நடந்தது. இப்போ மறுபடியும் நாகாலாண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஜியோக்ரஃபி, ஸோ அந்த சைடில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அதுவும் ரீசெண்டாக இப்போ மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்திங்கன்னா, ஸோ அந்த நிலச்சரிவுகள் தான். ஸோ அதாவது இந்த அப்படியே எப்படி சொல்ல, ஒரு மாஸாக வந்து அப்படியே வந்து சாயிற மாதிரி மாஸ் வேஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே கொத்தாக வந்து வேஸ்ட் ஆகிற ஒரு ஈவெண்ட் தான் ஜியோஃபிசிக்கலாக, அதாவது நேச்சுரலாகவே நடக்கிறது தான் இது. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி என்ன இருந்ததுனால வந்து வரத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேச்சுரலாக எர்த்குவேக், வால்கேனோ, நிறைய மழை பெய்யும் போது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களோட தொடர்ந்து வந்து லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி அதாவது மக்களால் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கும் ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபாரஸ்டேஷன், மரங்கள் அழிக்கிறது, அப்புறம் வந்து இந்த ரொம்ப பெருசாக கட்டுறது, அதாவது மண் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை அந்த இடத்துல சரிவாக இருக்கிற இடத்துல ரொம்ப பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறதோ இல்லை மைனிங் பண்ணுறது மூலிமா வந்து கிரவுண்ட் வந்து லூஸ் ஆகிட்டு, ஸோ அது மூலிமாவுமே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா லேண்ட்ஸ்லைட் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இஸ்ரோ பிரகாரம் நம்மளுடைய இந்தியா வந்து கிட்டத்தட்ட 12.6% இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற லேண்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து நிறையவே வந்து இந்த கிட்டத்தட்ட 12.6% வந்து லேண்ட்ஸ்லைடு தான் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நிறைய தான் வந்திருக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம லேண்ட்ஸ்லைட்ஸ் எங்கெல்லாம் நிறைய வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அதிகமாக நடக்கிற லேண்ட்ஸ்லைட்ஸ் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயா சைட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்ஜிலிங், சிக்கிம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து அந்த பக்கம் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸ், அதாவது இந்த உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸோ இந்த மாதிரி இடங்கள். அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த நம்ம அதாவது சதர்ன் சைட்ஸில் வந்துடுறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த காங்கன் சைத்ரா ரீஜியன், அப்புறம் வந்து இந்த மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அப்படியே இந்த ஓர பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த ஓர பகுதிகளில். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயும் மெயினாக பார்த்திங்கன்னா ஆர்க் வேலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆர்க் வேலி அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஸோ ரொம்பவே கம்மியாக தான் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இதில் மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அண்ட் தென் நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸ், அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸ், அண்ட் தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த மாதிரி வகையை லைனாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் நிறைய நம்ம எஸ்ஏ ரைட்டிங்கில் இருக்கட்டும் சரி, இல்லை ஒன் வேர்ட்ஸாக இருக்கட்டும் சரி. ஸோ இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதால இன்றைக்கி எடிட்டோரியல் இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ நார்மல் நம்ம வேர்ல்ட் நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே அட்லீஸ்ட் 81 இன் நைஜீரியா இன் சஸ்பெக்டட் போகோ ஹராம் அட்டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த போகோ ஹராம் அட்டாக் அப்படின்னா என்ன, அது எங்கே நடக்குது, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த நைஜீரியா அதில் வந்து கிட்டத்தட்ட 81 மெம்பர்ஸ் வந்து இந்த போகோ ஹராம் அட்டாக் மூலிமா வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றத இந்த ஹெட்லைன்ஸ் மூலிமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த
அதாவது இந்த போகோ ஹராம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான். வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சைடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அட்டாக் நிறைய அதுவும் மெயினாக நைஜீரியாலேயுமே நார்த் ஈஸ்டர்ன் சைடு, அதாவது இந்த கனோ அந்த மாதிரி ரீஜன் சைடில் தான் வந்து இவங்க ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட இப்போ 81 மெம்பர்ஸ் வந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு அஃபிலியேட்டட்னே சொல்லலாம். அதாவது ISWA, அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் இன் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இந்த நைஜீரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்குது. லைக் நைஜீரியா தாண்டி நைஜீரியா எந்த பக்கம் இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்க அந்த வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸில் தான் வந்து இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு இதுவாகவே இருக்குது. ஸோ ஆனால் வந்து இது வந்து ஒரு அதாவது முஸ்லீம்ஸ் ஆர்கனைசேஷனாக போகும். ஸோ நிறைய இந்த ரிலீஜியன் கோட்லாம் வந்து ரொம்ப திணிக்கிறது. ஸோ வந்து நிறைய இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும். நிறைய இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மூலிமா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு அட்லீஸ்ட் 81 கில்ட் இன் நைஜீரியா இன் சஸ்பெக்டட் போகோ ஹராம் அட்டாக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஹாஸ்ட் ஆஃப்ரிக்கன் லீடர்ஸ் அட் கிராண்ட் சமிட் பெய்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக வந்து இங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போது ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ரொம்பவே வந்து போட்டுட்டு எல்லாருமே அவங்களுக்கு வந்து லைக் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்மளுமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்றது நியூஸ் டெய்லி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மே நிறைய இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட கன்ஃபார்ம் தெரியும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் கொட்டி கிடக்குது மினரல்ஸு, ரொம்ப தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இந்த யுரேனியம்லேருந்து ஆயில், கேஸு, ரொம்ப கிரிட்டிக்கலான மினரல்ஸ், அதாவது லித்தியம், காப்பர், கோல்டு, டைமண்டு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆஃப்ரிக்காவில் கொட்டி கிடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய ஈவன் நம்ம இந்தியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவை டெவலப் பண்ணோம் அப்படின்றது வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது 2 பேருமே நம்மளும் கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுமே அங்கேருந்து மினரல்ஸ் வாங்கி நம்மளுமே இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சைனா வந்து மிகப்பெரிய ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்காங்க ஆஃப்ரிக்காவில். ஸோ அவங்க ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மெயினாக இந்த நிறைய இந்த ரிசோர்ஸஸ்க்காக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஆனால் ஆஃப்ரிக்கா வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃப்ரிக்காவில். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டெல்லாம் புதுசாக கட்டுறது, பவர் பிளான்ட்டுங்க கட்டுறது, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் வந்து நிறைய மணி வந்து லெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு சைனா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது தாண்டி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சைனா அண்ட் தென் இந்த ஆஃப்ரிக்காவோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போத்துலேருந்து ஒரு நல்ல இந்த ரிலேஷன்ஷிப்போடு இருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு சம்மிட், அதாவது இந்த ஆஃப்ரிக்கன் சம்மிட்னு இருக்கு இல்லையா. ஸோ இது இந்த சம்மிட் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் வந்து ஆக்சுவலி இவங்க எல்லோரும் மீட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சைனீஸ் ப்ரீமியர் வருவார். ஸோ கிட்டத்தட்ட 50 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேருந்து அவங்கள அந்த ரெப்ரசன்ட் பண்ணி வந்து வருவாங்க. ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஸ்போர்ட்ஸ்லையுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.